உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக ஆபிரகாமை தேவன் அழைத்த போது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்படியானால் நம் தேவன் ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கும் தான் தேவனா என்று சொல்லி நமக்குள் கேள்வி எழும்பலாம். ஆனால் வேதத்திலே பார்க்கின்ற போது எல்லா விளக்கங்களும் தேவன் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சொல்லியிருக்கிறபடினாலே அப்போஸ்தலரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாக அறிந்திருக்கேன் சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்வதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தை படித்து பார்த்தால் நம்மால் இந்த காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியும். கொர்நேலியு என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை குறித்து இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். இவன் யூதன் அல்ல. ஆனால் யூதர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களை விட தங்களை ஒரு பெருமை என்கிறார்கள். காரணம், அவள் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தவராக காண்கிற தேவனாய் இருப்பதாக விசுவாசிக்கின்றபடியினாலே மற்ற ஜனங்களை விட அவர்கள் தங்களை பெருமிதமாக பேசிக்கொள்வார்கள். ஆனால் இந்த கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவனை குறித்து ஆண்டவர் தேவன் பேதுருவிலே சொல்கிறதை இங்கே சொல்கிறார். எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். இந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள், நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். ஆம், கொர்நேலியு யூதன் அல்ல. ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாக, தான தர்மங்கள் செய்கின்ற ஒரு மனுஷனாக, அநேக உதவி செய்கின்ற ஒரு மனுஷனாக இருந்தபடியினாலே நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று சொல்லி ஆண்டவருக்கு உகந்தவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் ஒரு குறிப்பிட்ட ஜாதி அல்ல, உலகத்தில் யாரெல்லாம் நீதி செய்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை தேவன் உகந்தவனாக நல்லவனாக ஏற்றுக்கொண்டு அந்த கொர்நேலியுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு தூதனை அனுப்பி பேதுருவிலே பேசுவதை குறித்து இந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். அதனால் ஜாதி அல்ல, ஆண்டவர் இந்த உலகத்தில் எவன் உகந்தவன், எவன் நல்லவன், எவன் தேவனுக்கு பயந்தவனோ அவனை தேவன் ஏற்றுக்கொள்கிறவராக, அவனுடைய காரியங்களை பார்க்கும்பொழுது தேவனுடைய பார்வைக்கு அது அருமையாக இருக்கிறபடினாலே நம் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மாத்திரம் தேவன் அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தேவனாகும். எல்லா மக்களுக்குள்ளாக நீதியை செய்கிறவன், நியாயத்தை செய்கிறவன், கடவுளுக்கு பயப்படுகிறவன், பக்தி உள்ளவனுக்கு தேவன் உண்மையாகவே வெளிப்படுகிற தேவனாய் இருக்கிறார். காரணம், இந்த உலகத்தில் ஒருவருக்கும் தேவன் தூரமானவர் அல்ல. அதனால் தேவ பார்வையிலே நீதி செய்கிற மக்களாக, நியாயம் செய்கிற மக்களாக, பக்தியுள்ள மக்களாய் இருக்கும்போது நாம் யாவரும் உகந்தவர்களாய் இருக்கிறபடினாலே அந்த அனுபவம் நம் வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலிருந்து ஆச்சரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும், அதிசயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அற்புதமாம் அவர் அன்பு, அன்பிலோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமாம் அவர் அன்பு, அன்பிலோர் காக்கும் தூய அன்பு. இப்போவினில் இவரைப் போல் அன்பர் எவருண்டு. இப்போவினில் இவரைப் போல் அன்பர் எவருண்டு. மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவேன். மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிடுவேன். எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். இயேசு உலகத்தில் யாவருக்கும் நல்லவர். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் சானகன் சொல்கிற வண்ணமாக உலகத்தில் தேவன் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து ஒருவரும் கெட்டு போகாமல் அவரை வெளிப்படுத்தினாரே சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவரே, நீர் குறிப்பிட்ட ஜனத்திற்கோ, குறிப்பிட்ட தேசத்திற்கோ, குறிப்பிட்ட ஜாதிக்கு மாத்திரமல்ல, யாரெல்லாம் நீதிமானாக, யாரெல்லாம் பக்தி உள்ளவர்களாக, யாரெல்லாம் தர்மம் தான தர்மங்கள் செய்கிற மக்களாய் இருக்கிற அத்தனை பேருடைய பார்வையிலே உகந்த மக்களாய் இருப்பதற்கு சோதரையா. அதனால் நீர் இந்த உலகத்தில் எல்லோரும் நேசித்து வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிப்பது மாத்திரமல்ல ஆண்டவரே, உலகத்தில் எல்லோரையும் நேசித்த ஆண்டவரே, அவளை விடுவிக்க நீர் சித்தமாயிருப்பதற்கு சோதரையா. எங்களை விடுவித்த தேவன் ஆண்டவரே,
அநேக ஜனங்களை விடுவிக்கபடியாக விரும்புவதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை உமக்கென்று எடுத்து பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.